அவனே படம் நடிக்க ஒத்துக்கிட்டான் மதன். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன? சும்மா ஒண்ணும் இல்ல, டைரக்டர் புகழ்ந்து பேசுறான். அவனுக்கு இந்த படம் ஓடுமோ இல்லையோ, அவனுக்கு நல்ல பேர் வரும்னு சொல்றான். அதே வாய் தான் அன்னைக்கு ரொம்ப கேவலமாவும் பேசுச்சு. அதெல்லாம் அப்போ. இப்போ அப்படியா? அவனுக்கு 2 படம் ஃபெயிலியர் ஆயிருக்கு. 3வது படமாவது சக்சஸ்ஃபுல்லா ஓடணும்னு நினைக்கிறான். அப்படி ஓடுனாதான் அவனால அவன் பேரை இந்த ஃபீல்ட்ல தக்க வச்சுக்க முடியும். அது மட்டும் இல்ல, நம்ம கிட்ட கை நீட்டி பணம் வேற வாங்கியிருக்கான்ல. ராமண்ணா, சும்மா நிக்கிறீங்களே, சொல்லுங்க. சொல்லுங்க ராமண்ணா, சொல்லுங்க. என்ன இவர் இருக்காரு, இவர் வந்து திரையுலக பிரம்மா, அருள்வாக்கு சித்தர். கேக்குறாங்கல்ல, அருள்வாக்கு சொல்லுடா. ஆமா மச்சான், நான் திரையுலகத்தின் பிரம்மாவும் இல்ல, ஒன்ன மாதிரி பெரிய கிரியேட்டரும் இல்ல. ஆனா சினிமாக்காரனை பத்தி உன்னை விட எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அப்போ சினிமாக்காரர்களை சமாளிப்பது எப்படி அப்படின்னு ஒரு புக் எழுதி போடு, நல்லா விக்கும். போடான் மாதிரி பேச வந்துட்டான் பாரு. ஏண்டா இவதான் என்னமோ பேசுறானா, அது எல்லாத்துக்கும் தலையாரிட்டு வந்து நிக்கிற நீ. ஏண்டா நீ வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் தானடா? மேனேஜர் தானடா நீ? எங்கயாவது எந்த ப்ரொடியூசராவது டைரக்டர் கிட்ட சொல்லாம ஷூட்டிங் போங்களடா? சொல்லு. ஏய், அநியாயமா பேசாதடா. ஷூட்டிங் வைக்க போறோன்னு ஓ முன்னாடி தானே பேசிட்டு இருந்தோம். அப்படியா? ஏன்பா இந்த செவருங்க முன்னாடி எல்லாம் கூட தான் நின்று பேசிட்டு இருந்தீங்க. எப்படி இந்த செவரெல்லாம் கூட ஷூட்டிங் வந்துருமா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். என்கிட்ட சொல்றதுக்கு மறந்துட்டீங்களா, இல்ல எதுக்கு சொல்லணும் அப்படின்னு தோணுச்சா? இல்லன்னா இவன் என்ன இவன் பாட்டுக்கு வந்துருவான் அப்படிங்கிற அலட்சிய மனப்பான்மை எனக்கு புரியல. ஏய், இப்போ உன் பிரச்சனை தான் என்ன? உன்கிட்ட கேட்காம ஷூட்டிங் வச்சது தப்பா, இல்ல ஷூட்டிங் வச்சதே தப்பா? எல்லாம் தான். எனக்கு பிடிக்கல. எனக்கு வந்து இங்க நடக்கிறது எதுவுமே பிடிக்கல. ஏண்டா நான் கேட்டேன் வந்து, நான் எடுத்த படம் பாதியில நிக்குது, எனக்கு வந்து யாராவது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்க, பணம் கொடுத்து உதவி பண்ணுங்க, நான் யார்கிட்டயா வந்து கேட்டேனா? எதுக்கு இதெல்லாம்? இங்க பாரு, நான் வந்து ஒரு வேலையா வந்தேன். அந்த வேலையில எனக்கும் இன்னொருத்தங்களுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. அந்த அக்ரிமெண்ட் முடிஞ்ச உடனே என் வேலையையும் என் வாழ்க்கையும் பார்த்துட்டு என் வழியா நான் போயிடுவேன். அதே மாதிரி மத்தவங்களும் போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதை விட்டுட்டு எனக்கு வந்து படம் பண்றதுக்கு உதவி பண்றேன், அப்படியே நன்றியா கடன் கொடுக்குறேன் அப்படின்னு யாரும் வந்து என்ன கடனாளியாக்க வேண்டாம். டேய், எப்ப வந்து எதிரா பேசிட்டு இருக்க? உண்மையிலே மனுஷங்களோட மனசு உனக்கு புரியலையா, இல்ல புரிஞ்சு உன் மனசை கல்லாக்கிட்டியா? ஏய், தேவி என்னடா சொல்றது? இப்ப நானே சொல்றேன்டா, இது எல்லாமே தேவி உனக்காகத்தான் செய்யறாங்க, உனக்காக மட்டும்தான் செய்யறாங்க. அதுக்கு இப்ப நீ என்ன பண்ண போற? பக்கத்துல இருக்க மனுஷங்களோட மனசை புரிஞ்சுக்க முடியல, இவெல்லாம் ஒரு கிரியேட்டரா டைரக்டரா? டேய், அப்படி உன் மனசை பூட்டி பூட்டி வச்சு என்னதான்டா செய்ய போற? மூச்சு முட்டி புழுங்கி செத்து போயிட மாட்ட? இங்க பாரு ராம், இது எல்லாத்தையும் வந்து நான் வந்து உன்கிட்ட டிஸ்கஸ் பண்ண விரும்பல. டிஸ்கஸ் பண்ணாடி போடா. உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சுட்டு அப்படியே ஓரமா உட்காந்து அழுதுட்டு. எவனுக்கு வேணும் உன் டிஸ்கஷன்? இந்த பாரு மச்சான், உன்னோட பர்சனலை பத்தி நான் பேச விரும்பல. ஆனா இந்த படம் உன்னோட கனவு படம் மட்டும் இல்ல, எனக்கும் இது கனவு படம் தான். இந்த படம் முடியணும்னு நீ எவ்வளவு ஆசைப்பட்டியோ, நானும் அவ்வளவு ஆசைப்பட்டிருக்கேன், கஷ்டப்பட்டிருக்கேன். தேவி உனக்காக படுற கஷ்டத்தை விடுறா. நான் உழைச்ச உழைப்புக்கு நீ என்னடா பதில் சொல்ல போற? ஆமா மச்சான், உனக்கு உன்னோட உணர்வு முக்கியம்னா எனக்கு என்னோட உணர்வு முக்கியம். இந்த படத்தை பத்தி பேச உனக்கு எவ்வளவு ரைட்ஸ் இருக்கோ அவ்வளவு ரைட்ஸ் எனக்கும் இருக்கு. ஐ எம் வெரி சாரி, நான் அப்படிதான் பேசுவேன்.
ஏன்டா அப்படி பிடிவாதம் பிடிக்கிற? இதோ பிரியா மேடம் இருக்காங்க. இவங்க முன்னாடியே வச்சு நான் கேக்குறேன். ப்ரொடியூசர் சார் படுத்த படிக்கையா இருக்கப்போ நீ என்ன சொன்ன? என்ன வாக்கு கொடுத்த? உனக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு இருக்குடா. நீங்க கவலைப்படாதீங்க, எப்படியாவது பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணிடுறேன், ஷூட்டிங் வச்சிடலாம், படத்தையும் முடிச்சிடலாம் தானே சொன்னேன். இப்ப ஏன்டா மாத்தி மாத்தி பேசுற? ப்ரொடியூசர் செத்து போயிட்டா அவர் கொடுத்த வாக்கும் சேர்ந்து செத்து போயிடுமா? தேவி மேடத்துக்காக இல்ல, அவங்க அங்கங்க அலைஞ்சு பணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்கன்றதுக்காக இல்ல, நம்ம கனவு படம் திரும்ப ஆரம்பிச்சிருச்சுன்னு நீ சந்தோஷப்பட வேண்டாம்? தயவு செஞ்சு சொல்ல, நீ படத்தை லவ் பண்றியா இல்ல உன்னோட ஈகோ லவ் பண்றியா? உன்னோட பிரஸ்டீஜ் கெட்டு போக கூடாதுன்றதுக்காக தேவி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? இப்போ உன்னோட ஈகோவுக்காக இந்த படத்தை ஆரம்பிக்க வேணான்னு நீ சொன்னா அப்புறம் உனக்கு அந்த ஹீரோவுக்கு என்னடா வித்தியாசம்? சென்டிமெண்ட் ஸ்டோரி சொல்லி ஊருக்கெல்லாம் மெசேஜ் சொல்ல போறேன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பல்ல, உன்னோட இந்த முடிவுல என்ன மெசேஜ் சொல்ல போற? எல்லா விஷயத்திலையும் நீ அவசரப்பட்டு எடுக்கிற முடிவால தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்க. நான் எல்லா விஷயத்தையும் சேர்த்து தான் சொல்றேன். அவசரப்பட்டு மத்தவங்களோட வாழ்க்கையை நாசம் பண்ணது போதுண்டா. குறைஞ்சபட்சம் இந்த தடவை உன்னோட வாழ்க்கைய இல்ல வேண்டாம், அட்லீஸ்ட் உன்னோட படத்தையாவது காப்பாத்தணும்னு யோசி ப்ளீஸ். ஓகே, உங்க ப்ரொடியூசரை ஷூட்டிங் டேட்டை ஃபிக்ஸ் பண்ண சொல்லு, வந்து டைரக்ட் பண்ணி கொடுக்குறேன். ராமண்ணா, உங்களுக்கு இந்த படத்துக்கு எவ்வளவு சம்பளம்? அதெல்லாம் எதுக்கு இப்போ பேசிக்கிட்டு? எதுக்கா இவ்வளவு தூரம் பேசிருக்கீங்க? பேசுற சம்பளத்தை விட 10% எக்ஸ்ட்ரா உங்களுக்கு. விடுங்க தேவி. மதன் கோவப்பட்டப்போ எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. ஆனா நான் பேச வேண்டியதெல்லாம் ராமே பேசிட்டாரு. இவர் இருக்கும்போது நீ கவலையே பட தேவையில்லை. படத்தை நல்லபடியா முடிச்சு கொடுத்துருவாரு. மதனும் கொஞ்சம் கோவப்படுவாரே தவிர உனக்கு நல்ல துணையா இருப்பாரு. நல்ல டீம், எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. நான் வரேன். ராம் பாய். சரி வாங்க. அப்போ நானும் கிளம்புறேன் மேடம். தேங்க் யூண்ணா. வரேன். படம் எடுக்க போறோம். ஆண்டவா.
ஒரே ஒரு தடவை பாரதியை பார்த்து பேசிட்டு போற அத்தை. தயவு செய்து எனக்கு பர்மிஷன் கொடுங்க. நீங்களா அதை நான் சொல்ல புரிஞ்சுப்பீங்க. ஏடா போற? வேணாம்டா டேய். நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு பிரச்சனை போயிட்டே பெருசு இருக்க. பண்ணாதடா டேய். டேய், அம்மா வாடா. இல்லம்மா, ஐயோ, விடுங்கம்மா. வாடா. வேண்டாம்டா டேய். விடுங்கப்பா, வாடா. என்னை விடுங்கப்பா. வாடா. என்னை கொல்ல வாடா. மாட்டேன்ப்பா. வாடா, வாடா. எங்க அக்கா வா, வாழ்க்கை கெடுத்துட்டாப்பா வாடி, இவன். வா, வாடி. என்னை விடுங்கப்பா. சரவணா, நான் பாரதியை பார்த்து பேசியாகணும். எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசு. எங்க அக்கா கிட்ட பேசுற தகுதி உனக்கு இல்ல. பொம்பளை பொறுக்கி பயலுக்கெல்லாம் எதுக்குடா பொண்டாட்டி? எங்க அக்காவுக்கும் உனக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இல்ல. மரியாதை எங்க இருந்து போயிடு. இல்ல சரி, நான் தப்பான ஆளுதான். தப்பான அளவே இருந்துட்டு போறேன். மன்னிச்சிருப்பா. ஆனா தயவு செய்து இப்ப என்ன தடுக்காத. இது ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். புரிஞ்சுக்கோ தல. ஏய், அப்புறம் நான் மோசமானவன் ஆயிடுவேன். எங்க அக்காவோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு உனக்கு என்னடா உயிர் வேண்டி கிடக்கு? எங்க போய் செத்து தொலை வேண்டியதானே? டேய், புரிஞ்சுக்கோடா. தயவு செய்து புரிஞ்சுக்கோ. நீ என்ன வேணா திட்டத்தை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஆனா நான் பாரதியை பார்த்து பேசியே ஆகணும். என்ன தடுக்காத. ஏய், பேச விட மாட்டேன். என்னடா செய்வ? போடா போடா. என்னடா நின்னுட்டே இருக்க? போடா போ. இதை பாரு சரவணா, பாரதியோட தம்பின்ற ஒரே காரணத்துக்காக தான் நீ படத்துக்கு எல்லாமே நான் பொறுமையா இருக்கேன். நான் தப்பு பண்ணியிருந்தா எனக்கு என்ன தண்டனை வேணா கொடுங்க. என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு, ஒட்டு மொத்த குடும்பத்தையும் எரிச்சிருவேன் சொல்லிட்டேன். ஏய், ஆமாண்டா, இந்த குழந்தைய அழிக்க தான் போறோம். என்ன பண்ணுவ? என் குழந்தைய அழிப்பீங்களடா? சரவணா, அக்கா, இவனெல்லாம் சும்மா விடக்கூடாதுக்கா. எதிர்த்து கேட்க ஆள் இல்லாதனால இவன் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான். இவனை என்ன பண்றான்னு பாரு. சரவணா, நீ போய் வண்டியில உட்காரு. நான் அக்கா, பேசிக்கிறேன். இவன் கூட என்னக்கா பேச? போன்னு சொல்றேன்ல, நான் பேசிக்கிறேன். நீ 5 நிமிஷம் வண்டியில இரு. போ. என்ன பேசணும்? பாரதி, நான் உன்னை பார்த்து பேசுறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ண. வீட்டு கூட வந்தேன். ஆனா உன்னை பார்த்து பேசவே விடல பாரதி. அவங்க அடிக்காத குறைய திட்டி திட்டி வெளியே அமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வர்கீஸோட வைஃப் மூலியமா உங்க கூட பேசுறதுக்கு அவங்களை நான் அனுப்பிச்சேன். ஆனா அவங்கள கூட இவங்க எல்லாம் சேர்ந்து அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்க. இதை சொல்லிதான் வந்தீங்களா? இல்ல இல்ல, அதுக்கு இல்ல.
சொல்ல வந்ததை சொல்லுங்க. சரி, இல்ல ஆக்சுவலா நான் நான் நல்லவன் ப்ரூவ் பண்ணுறதுக்கு சத்தியமா வரல பாரதி. அதுக்கான அவசியமும் சத்தியம் எனக்கு கிடையாது. ஏன்னா என் என் உள்மனசு சொல்லுது. எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா என்ன நான் நல்லவன் நீ நம்ப. அது எனக்கு தெரியும். அப்படித்தானே? என்ன சொல்ல வரீங்க? ஏன் பாரதி இவ்வளோ கோவப்படுற? வேணாம் பாரதி, நீ கோவப்படாத. பாரு, நான் நல்லவன் நீ நம்பனல்ல, நான் மாறிட்டேன் நீ நம்பனல்ல பாரதி. அப்படி நம்பினால தானே நீ நீ முழுசா ஏத்துக்கிட்ட. அதுக்கப்புறம் தானே நமக்குள்ள சாந்தி முகூர்த்தமே நடந்தது. நான் நல்லவனு நீ நம்பின காரணம் தானே அது. அப்படிதான் இருக்கேன். உன் நம்பிக்கை மாறல. நான் அப்படிதான் இருக்கேன். நான் உண்மையிலுமே நல்லவனா தான் இருக்கேன். இன்னைக்கு மட்டும் கிடையாது, சாகுற வரைக்கும் நான் நல்லவனா தான் இருப்பேன். ஒருவேளை உனக்கு என் மேல நம்பிக்கை போனாலும் பரவாயில்ல பாரதி, ஆனாலும் நான் நல்லவனா தான் இருப்பேன். ஏன் தெரியுமா? ஒரு தடவை நீ என் மேல வச்சிருந்த நம்பிக்கை அது போதும் பாரதி. எனக்கு நான் சாகுற வரைக்கும் இந்த ஜென்மத்துக்கு அது போதும் பாரதி. சரி, நான் உன்கிட்ட பேச வந்த விஷயமே வேற பாரதி. உனக்கு என் மேல கோவனா எனக்கு என்ன தண்டனை வேணா கொடு பாரதி. அது நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். ஆனா என் குழந்தை பாரதி, நான் உன் மேல வச்சிருந்த காதல், உன் மேல வச்சிருந்த அன்போட அது ஒரு சாட்சி. அந்த குழந்தைய அது என்ன தப்பு பண்ணுச்சு பாரதி? இத பாரு, என் மேல இருக்க கோவத்துல தயவுசெய்து உன் வயிற்றுல வளர நம்ம குழந்தைய அழிச்சிடாத பாரதி. ப்ளீஸ், நான் உன் காலில் விழுந்து கேட்கிற பாரதி. என்ன இது? எந்திரிங்க முதல்ல. சின்ன வயசுல அப்போ எனக்கு 2 வயசா 3 வயசும் தெரியாது. அப்பவே எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அந்த சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அம்மா இல்லைன்ற ஏக்கம் என் மனசுல எப்பவுமே இருக்கு. உன்னை நான் வெறும் ஒய்ஃபா மட்டும் நினைக்கல, நீ என் மேல அக்கறை காட்டும் போதெல்லாம் உன்னை கூட என் அம்மா நினைச்சேன்.